ராகுல் எதுக்கு தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல. நேராக அவகிட்ட கேட்டுருவோமா? கேட்கலாம். கேட்டால் பெரிய சண்டை வந்துடும். அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். எதையும் சாப்பிட்னு அம்மா குதிக்க ஆரம்பிச்சிடும். நான் அப்போவே சொன்னேனே அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறது? யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அண்ணனும் அன்னைக்கிட்டையும் சொல்லலாம். ஆனால் இது எப்படி நான் சொல்கிறது? பயமாக இருக்குது. ஏன்னா இது நானாக ஏற்படுத்திக்கிட்டது. இப்போ நானே போய் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? இல்லை இல்லை, அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை அவள் போய் சொன்னானா என்னோட ராகுலை பற்றி எனக்கு தெரியும். ஒருவேளை அவள் எங்களை பிரிக்கிறதுக்கு போய் சொன்னானா? ஆனால் அவளுக்கு எங்களை பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவள் முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவ. அவள் எதுக்கு எங்களை பிரிக்கணும்? ஒருவேளை அவள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது. இதையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா வீட்டில் அண்ணியும் பாட்டியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நான் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டுருவேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறதுனானே தெரியல. ஹாய் ஸ்வேதா டார்லிங், எப்படி இருக்க? சூப்பராக இருக்க போல. இவனா? இவன் எதுக்கு இப்போ இங்கே வரேன்? இவன் மூஞ்சிலே முழிக்க கூட நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனே பார்த்து தொலைகிறான். இவன் என்னைக்கு வாய் வச்சானோ அன்னையிலேருந்து விளங்கவே இல்லை. எனக்கும் ராகுலுக்கும் இந்த சண்டை வந்துருச்சு. என் 2 பேருக்கும் சண்டைனா இவனுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். ஹாய் செல்லுக்குட்டி, என்ன தீவிரமா பள்ளமா ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு. என்கிட்ட சொன்னா அதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் சொல்லுவேன்ல. ஆமாம், இவங்க அப்படியே பெரிய இவங்ககிட்ட சொன்னா சொல்யூஷன் சொல்கிறாங்க. பிரச்சனைக்கு காரணமே நீனாக தான் இருப்ப. அப்புறம் எப்படி நீனா சொல்யூஷன் சொல்லுவேன்? அப்படியே எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன ஸ்வேதா, எவ்வளோதான் பட்டாலும் நீனா திருந்த மாட்டேங்கிற. இதுவே என்னைய கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா உனக்கு? சொல்லு. நமக்கு பிரச்சனைன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறானே. ஒருவேளை தெரிஞ்சுதான் பேசுகிறானா? என்ன ஸ்வேதா பேசிக்கிட்டே இருக்கி அமைதியா இருக்க? பிரச்சனைன்னு சொன்னோன்னா ஆஃப் ஆயிட்ட. உனக்கு நிஜமாவே பிரச்சனை தானே? ஓ, இவனுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. தெரியும் ஸ்வேதா, ஏன்னா உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கல்ல. அதனால உன்னை சுத்தி என்ன நடக்குது, யாரெல்லாம் உன்கிட்ட பேசுறா வர்றா, நீ எங்கே போற, எல்லாமே நான் கவனிப்பேன். நீ எதுக்கு என்னை கவனிக்கணும்? புரியலையே. நான் தான் சொல்றேன்ல, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா உண்மையில. ஆனால் நீ புரிஞ்சிக்காம போயும் அந்த ராகுல் அவன் சரியான பொறுக்கி போயிடா இருப்பேன் போலயே. ஒரு பொண்ணை கூட்டியாந்து வீட்டில் வச்சிருக்கானா? அப்படியா? இவனுக்கு இப்படி எல்லா விஷயமும் கரெக்டாக தெரியுது. யார் சொல்லியிருப்பா? அந்த மித்ராவும் இப்போ வீட்டுக்கு வர்றதில்ல. ஒருவேளை அம்மா சொல்லியிருப்பாங்களோ? ஆனால் அம்மாவுக்கு நான் என் ஃப்ரெண்டு தானே சொல்லி வச்சிருக்கேன். வீட்டில் யாருக்குமே தெரியாதே. இவனுக்கு தெரியுதுன்னா ஏதோ ஒன்று இருக்கப்ப. இப்போ மட்டும் நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை அப்படியே நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். முன்னாடி மாதிரி அது வேணும் இது வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உன்னை காப்பாற்றுறேன். என்ன சொல்கிற? ஆனால் என்ன, உனக்கு சேர்த்து வச்சிருக்க நகையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு. அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா இப்போ விற்கிற விலைக்கு. இப்போ இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா? என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கியா? என்ன செல்லம் பண்ண சொல்கிற? நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடானா துள்ளி கூட மதிக்காமல் நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்க. ஆனால் நீ இப்போ 2-3 நாளாக ஒரே சோகமாக இருக்க, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் ஆறுதலாக வந்து நிற்கலாமே அப்படின்னு வந்தேன். நீ என்னமோ எரிஞ்சு விழுகிற. அந்த ராகுலை நம்பிக்கிட்டு எதுக்கு? அவளுக்கு தான் ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கால்ல. இப்போ என்ன, உனக்கு கல்யாணம் தானே ஆயிடுச்சு. அதெல்லாம் மறந்துடு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற? இங்கே பாரு, நான் சரியான கோவத்தில் இருக்கேன். நான் வேறு டென்ஷனில் இருக்கேன். பேசாமல் போயிடு. சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். ராகுல் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அதை சொன்னால் உனக்கு புரிய மாட்டேங்குது. எங்கே புரியும் போது நீ தேடி வருவேன். சரி செல்லம், பாய். நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது? மித்ரா வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளும் வரதில்லை. அம்மா சொல்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. வேற பாட்டி, அண்ணே, அண்ணி, அப்பா யாருக்கும் தெரியாதே. இப்போ யாராக இருக்கும்? ஒருவேளை அது இவனோட வேலையாக இருக்குமோ? கண்டிப்பாக இருக்கும். அதை பண்ணக்கூடிய ஆள் தான் அவன். ஆனால் இவன் தானு
எப்படி கண்டுபிடிக்கிறது? இவனே சொல்லணும், இல்லைன்னா அந்த பூஜா சொல்லணும். 2 பேரும் வாயை திறக்க மாட்டாங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அனாவசியமா நம்ம ராகுல சந்தேகப்பட்டுட்டோமே. சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. ஆனால் ரூமில் 2 பேரும் பேசினது எனக்கு நல்லா கேட்டுச்சே. அது ராகுலோட வாய்ஸ் தான், எனக்கு நல்லா தெரியும். நான் இப்படி தனியாக புலம்புறதுக்கு பேசாமல் ராகுல்கிட்ட போய் கேட்டுடலாம், அதுதான் நல்லது. தனியாகவே யோசிச்சுட்டு இருந்தா பிரச்சனை தான் வரும். பேசாமல் ராகுல்கிட்ட போய் கேட்டுடலாம். ஒருவேளை இது சந்தோஷோட வேலையாக இருந்தா நம்ம 2 பிரியதுக்கு அவனே காரணமாக இருந்தா கூடாது. ராகுல்கிட்ட பேசுகிறது தான் நல்லது. என்னடி சொல்கிற? இவ்வளோ விஷயம் நடந்துச்சா? ஆமாங்கம்மா, உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் கார்த்தி தம்பி பாவம் இல்லையா, அவருக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா சாதனா அம்மா கிட்ட அப்போவே சொன்னேன். ஆனால் அவங்க தான் இதெல்லாம் சுத்த பொய், ஏமாத்து வேலை, சும்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் நீங்கள் பெத்த தாய் இல்லையா, உங்கள் பிள்ளையோட உயிர் தானே உங்களுக்கு முக்கியம். எதாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்குங்கம்மா. அவளாம் அப்படி சொன்னா, கார்த்தி தான் எனக்கு உயிர் அப்படி இப்படின்னு சொல்லுவா. இப்போ என்னடானா கார்த்திக்கு அவளால் தான் ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அசால்ட்டாக இருக்கான்னா என்ன அர்த்தம்? கார்த்தி மேலே அவளுக்கு துளி கூட பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். எவ்வளோ நடந்திருக்கு, அப்படியே அமுக்குனி மாதிரி இருந்துட்டா. பார்த்துக்கிறேன், கார்த்திக்கு மட்டும் ஏதாச்சும் சின்ன கீறல் கூட ஆச்சு, அவளை அப்படியே தரன்னு முடியை இழுத்து வெளியில் கொண்டு தள்ளிடுவேன். அவள் இந்த வீட்டுக்கு வந்ததே நல்லா ராணி மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கலாம். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டோம், இனிமேல் நல்லா ஜாலியாக இந்த வீட்டில் எல்லோரும் நமக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தானே வந்தா. இப்போ கார்த்தியும் இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப வசதியாக போயிடும்ல. அதனால தான் இதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை. ஆமாங்கம்மா, நான் கூட சாதனம்மாவை என்னம்மா பொண்ணு நல்ல மரியாதையெல்லாம் கொடுக்குது, நல்ல பாசக்கார பொண்ணு அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா தானே தெரிஞ்சிருச்சு, அவர் அவ்வளோ அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறாரு. இவங்க என்னன்னா அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது, பேசாமல் வாங்கணும் அசால்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு மனசே கேட்கல. பாட்டி மட்டும் சொன்னாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் இந்த வீட்டிலே ரொம்ப நல்லவங்க நீங்கள் தான், உங்ககிட்ட வந்து சொன்னேன். எதாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்குங்கம்மா, அப்புறம் நான் சொன்னோன்னு சொல்லாதீங்க. இல்லை நீ தான் என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன் விடு. நீ சொன்னோம்னு நான் சொல்ல மாட்டேன். அப்பாடா, மித்ரா சொன்ன மாதிரி இந்த வேலையும் கரெக்டாக முடிச்சாச்சு. கண்டிப்பாக சாதனை வீட்டை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். மருந்து கொடுத்து அவங்கள க்ளோஸ் பண்ணுறதை விட வீட்டை விட்டு போகிறது ரொம்ப நல்லது. உயிரோட வாச்சும் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருப்பாங்க. இவங்க இருக்க கோவத்தை பார்த்தா சாதனாவை இன்றைக்கே வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை மித்ராக்கிட்ட சொல்லணும், அப்போவாச்சும் திட்டாமல் இருப்பாங்க. இவளுக்கு எவ்வளோ திமுரு இருக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லாமல் கோயிலுக்கு போயிருக்கா. அது பாப்பாவை விட்டுட்டு போனது பெருசு இல்லை, அங்கே தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரே. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், பதறி அடித்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லிவிட்டு இனிமேல் நான் வீட்டில் இருக்கலை, கார்த்தியை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளை தூக்கிட்டு வெளியில் போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஹாயாக எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கண்ணன் வந்து ஜம்முன்னு போய் படுத்துட்டாளா. கார்த்திக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவளை சும்மாவே விட மாட்டேன். பார்க்காத அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிறாள். இப்போ தானே தெரியுது அவளோட வேஷம் எல்லாம். மற்றவங்களுக்கு தான் யாருக்கும் தெரியல, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவளோட வேஷத்தை கலைச்சாதான் சரிப்பட்டு வரும். அப்போ தான் எல்லாரும் சேர்ந்து அவளை வெளியில் துரத்துவாங்க. நல்ல வேலை இவள் வந்து சொன்னான். இவன் வந்து சொல்லலைன்னா என்ன ஆகுறது என்னோட புள்ள நிலைமை. அத்தாடி, இவளுக்குதே ஒன்றும் ஆகாதுன்னு நினப்பு. எனக்கு பயமாக இருக்கே, இவளால் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. ஒரே ஒரு பையன், ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்னு பெற்று வச்சுருக்கேன், அதுலேயும் கையை வச்சிருவாளே இவ. பார்க்குறேன், கூடிய சீக்கிரத்துலேயே உன்னை வெளியில் அனுப்புகிற வேலையை பார்க்குறேன். அப்போ தான் என் புள்ள நிம்மதியாக இருப்பேன். அவன் போயிட்டா கூட கொஞ்ச நாளில் உன்னை மறந்துட்டு வேறு கல்யாணமாச்சும் பண்ணிப்பேன். அப்போவாச்சும் நான் நினச்சது நடக்கும். கடவுள் எனக்காக ஒரு வழியை கொடுத்துருக்காரு, இந்த வழியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். என்னது கார்த்தி என்ன ஆளை காணுமே. முதலே ஃபோன் பண்ணாரு, வந்துட்டே இருக்கேன், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும் சொன்னாரு. ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஃபோனும் பண்ண காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை.
இன்னும் ஆளையும் காணுமே, பயமா இருக்கு. ஒருவேளை இந்த சாமியார் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஆயிருமா? சிச்சி, இருக்காது. ஊர்ல உள்ளவங்க பூரா நல்ல சாமியாரா என்ன, அம்புட்டு போலீஸ் சாமியாரா இருக்காங்க. எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன், எத்தனை டிவியில நான் பார்த்துருப்பேன். அதெல்லாம் உண்மையா இருக்காது. ஏதாச்சும் டிராஃபிக்கா இருக்கும், இல்லைன்னா பைக் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருக்கும். கொஞ்சம் லேட்டா வந்துருவார். சாதனாம்மா, என்ன பண்ற? தூங்கலையா? இல்ல பாட்டி, தூக்கம் இல்லை. கார்த்தியும் இன்னும் காணோம், அதான் உட்காந்துருக்கேன். நீங்க தூங்கலையா? மாத்திரை போட்டீங்களா இல்லையா? இப்போ தானம்மா சாப்பிட்டோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், மாத்திரை போடலாம். தூக்கம் வருதுன்னு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நீ தூங்கிருப்பாய் நினச்சி இங்கே வந்திருக்க. ஆமாம், பாப்பா எங்கே காணோம்? ஸ்வேதா தூக்கிட்டு போகிறோன்னு தூக்கிட்டு போயிருக்கா. சரி சரி, தூக்கம் வந்தால் அப்போ தூங்க வேண்டியதானே. பாப்பா தான் ஸ்வேதா வச்சிருக்கல, சத்த தூங்கலாம்ல கார்த்தி வர வரைக்கும். இல்லை பாட்டி, தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்கள் போய் படுங்க. என்ன வர வர இந்த வீட்டில் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க. ஸ்வேதா என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரி உம்முனே இருக்கா. கேட்டால் பதில் மட்டும் வருது, இல்லைன்னா பேசுறாள். இந்த ராகுல் தம்பி எப்போ நல்லா பேசும், இன்னைக்கு அதுவும் ஒழுங்காக பேசலை. உங்ககிட்ட வந்து பேசுனா நீனும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிற. எல்லாமே இருக்கு, என்னதான் ஆச்சு? இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கார்த்தி இன்னும் வரலையா, அதான் ஒரு டென்ஷனாக இருக்கு. என்னடி இது, 9:30 தானே ஆகுது. ஒவ்வொரு நாள் 11 மணி 12 மணி கூட வருவேன்ல, என்ன புதுசாக பயப்படுற? ஆமாம், இன்னைக்கு எங்கே போனேன்? இந்த பார்வதி கூட போன போல. பாட்டி, கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏதோ சாமியார் வரான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இப்போ மறுபடியும் வந்து கேட்குறீங்க. இல்லடி, எந்த சாமியுமே அந்த மாதிரி வரலின்னு கேள்விப்பட்டேன். நீ சொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னைக்கு சாயங்காலம் போய் கேட்டேன். அப்படிலாம் யாருமே வரலையா. அவள் உன்னை போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கா. இல்லை பாட்டி, அவங்க இருக்கு என்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஏதாச்சும் வேறு கோயிலை கேட்டிருப்பீங்க, இவங்க வேறு கோயிலை சொல்லியிருப்பாங்க. சரி விடுங்க, அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் போய் மாத்திரையை போட்டு படுங்க போங்க, டைம் ஆச்சுல்ல. உன் மூஞ்சியே சரியில்லை, அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். நீ என்னடானே என்னை போய் படுன்னு நிற்கிற. இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் போங்க. அப்புறம் பார்வதி நல்லா பேசுகிறான்னு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லாத. அவள் எங்கே கூப்பிட்டாலும் போகாத. நல்லவ தான் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக இருக்குது நடத்தையில். என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க? அவங்க என்னை பொண்ணு மாதிரி பார்க்குறாங்க. அவங்கள போய் சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வருது? இல்லைம்மா, தோணுச்சு, அதான் சொன்னேன். ஒருத்தவங்களை பார்த்து அவங்க எப்படி எனக்கு தெரியல. நல்லவ தான், வரும்போது நல்லா தான் இருந்தா. இப்போ எனக்கு இன்னுமோ சரியாக படலை, அதனால தான் சொன்னேன். இன்னைக்கு உன்னை கோயிலுக்கு வேறு கூட்டி போனான்னு சொன்னியா? நான் எல்லார்ட்டையும் விசாரித்தேன், யாரும் அப்படிலாம் வரலன்னு சொன்னாங்க. அதான் உறுத்தலாகவே இருக்கு. நீ கொஞ்சம் விலகியே இரு, ரொம்ப ஒட்டாத. சரி பாட்டி, சரி, கண்டது நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்காத, தூங்கு சத்த. பார்வதி அம்மாவையா பாட்டி இப்படி சந்தேகப்படுறாங்க? பாட்டி ஆனா ஒருத்தவங்களை பார்த்தாங்களே அவங்கள கணிச்சிருவாங்க இப்படின்னு. நான் பார்வதி அம்மா அப்படி இல்லையே, எவ்வளோ நல்லவங்க. அவங்கள சந்தேகப்பட இவங்களுக்கு எப்படி மனசு வருது? வேற ஏதோ கோயிலை பற்றி கேட்டுட்டு வந்து நாங்கள் போன கோயிலை கேட்காம சாமி வரல ஒன்று வரலன்னு சும்மா சொல்கிறாங்க. நான் தான் சாமியை பார்த்துட்டு வந்தேன்ல, அவர் சொன்னது மட்டும் நடக்கக்கூடாது. கார்த்தி நல்லபடியாக வரணும் கடவுளே. நம்ம ஆளு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போலயே. கொஞ்ச நேரம் தனியாக இருக்க முடியாது. அத்தை கூட தானே இருக்கா, இருக்க வேண்டியதானே. அம்மா மூஞ்சிய பார்க்கணும் உடனே. இந்த அம்மா வந்துட்டேன். அம்மா சத்த நேரம் தூங்கவும் பார்த்தேன், முடியாது போலயே. வரேன் கத்தாத. இந்த ஸ்வேதா என்ன பண்றாலும் தெரியல. இவ்வளவு நேரம் அழுகாம இருந்தது பெருசு. கொஞ்ச நாள் ஆகும் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு. சரி, பாப்பாத்திக்கே சத்த வச்சுக்கோ, நமக்கு தான் போர் அடிக்குதுல்ல. கார்த்தி வந்ததும் தூங்க வச்சுக்கலாம். இல்லாட்டினா நான் வரதுக்குள்ள எதுக்கு தூங்க வச்சேன்னு 1008 கேள்வி வேற.